بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فيقول الله سبحانه وتعالى في كلامه الكريم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون فإن أصدق الحديث كلام الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவை போற்றி புகழ்ந்தவனாக அவனது தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்தொடர்ந்த தொடர்கிற அனைவர் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அல்லாஹுவை எல்லா நிலைகளிலும் அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுமாறு எனக்கும் உங்களுக்கும் உபதேசம் செய்தவனாக, வார்த்தையில் உண்மையானது அல்லாஹுடைய வார்த்தை, நடைமுறையில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடைமுறை, விடயங்களில் மிக கெட்ட காரியம் மார்க்கத்திலே புதிதாக நுழைவிக்கப்பட்டவைகள், அவைகள் அனைத்தும் வழிகேடுகள் எல்லாம் நாளை மறுமை நாளில் நரகத்திற்கிட்டு செல்லும் என்ற நபிகளாருடைய கூற்றை நினைவுபடுத்தியவனாக, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இல்மை நாங்கள் கற்றுக்கொள்கின்ற பொழுது மிக முக்கியமாக அல்லாஹ்விடத்திலே இருந்து நன்மையை நாங்கள் எதிர்பார்க்க வேண்டும். மன தூய்மை எங்களுக்கு அவசியமாக இருக்கிறது. இஹ்லாஸோடு நாங்கள் கற்றுக்கொள்கின்ற விடயங்கள் தான் எங்களுடைய நடத்தையிலும் எங்களுடைய செயல்பாடுகளிலும் பிரதிபலிக்கும். இஹ்லாஸ் இல்லாமல் நாங்கள் எந்த ஒரு விடயத்தையும் அணுகினாலும் அதிலே அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா பரக்கத்தையோ அபிவிருத்தியோ வைக்க மாட்டான். எனவே பெருமைக்காகவோ அல்லது புகழ்ச்சிக்காகவோ அல்லது உலக ஆதாயங்களுக்காகவோ நாங்கள் அறிவை தேடக்கூடாது. அறிவு என்பது மார்க்க அறிவு நாளை மறுமை நாளில் எங்களை சுவனத்திற்கு இட்டு செல்லக்கூடிய ஒரு விடயம் என்பதை மனதிலே நாங்கள் ஏந்தி கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இன்னும் அவனுடைய புறத்திலே இருந்து அறிவை எங்களுக்கு விசாலப்படுத்தி தருவான். பொதுவாக அறிவை பொறுத்தவரையில் அதிலே முயற்சி இருக்க வேண்டும், தேடுதல் இருக்க வேண்டும், பொறுமை இருக்க வேண்டும், நீண்ட காலத்திற்கு தொடர்ச்சியாக நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் வர வேண்டும். இந்த மாதிரியான விடயங்களினூடாகத்தான் அல்லாஹுடைய இந்த மார்க்க அறிவை எங்களால் கற்றுக்கொள்ள முடியும் என்கின்ற உபதேசத்தை முதலாக உங்களுக்கு முன்வைத்தவனாக, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இன்றைய இந்த வகுப்பிலே மார்க்க ஆதாரங்களை நாங்கள் எவ்வாறு அணுக வேண்டும், அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தினர் நேர்வழி நடந்த முன் சென்ற நல்மக்கள் எவ்வாறு அல் குர்ஆனையும் ஹதீதையும் அணுகினார்கள், இந்த மார்க்க ஆதாரங்களை அணுகுகின்ற விஷயத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சினைகள் என்ன, இன்றைய சமகாலத்தில் நவீன காலத்தில் மார்க்க ஆதாரங்கள் எவ்வாறு புரிந்து கொள்ளப்படுகின்றன, நாம் எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும், அதேபோன்று வழிகேடுகள், தவறான சிந்தனைகள், இஸ்லாமிய ஒழுக்க விழுமியங்களுக்கு மாற்றமான விஷயங்கள் எங்களுடைய சிந்தனையில் கலந்து விடாமல் எப்படி நாங்கள் அல்லாஹுடைய வசனங்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற பல விஷயங்களை நாங்கள் ஓரளவுக்கு இன்றைய தினம் பார்ப்பது மிகவும் பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பொதுவாக மார்க்க ஆதாரங்களை பொறுத்தவரையில்
இன்றைய காலத்தில் மிக முக்கியமாக இலக்கு வைக்கப்படக்கூடிய எல்லோருடைய கவனத்தையும் ஈர்த்திருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. மார்க்க ஆதாரங்களுக்கு அந்நுசூசு ஷரஐயா என்று நாங்கள் சொல்கிறோம். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா ஒன்றை ஏவியோ அல்லது தடுத்தோ, அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விடயத்தை எங்களுக்கு கட்டளையிட்டோ தடுத்தோ அல்லது எங்களுக்கு வழிகாட்டியோ பண்படுத்தியோ கூறக்கூடிய சகல விஷயங்களும் அந்நுசூசு ஷரஐயா என்கின்ற வட்டத்துக்குள் வந்துவிடும். அது இஸ்லாமிய நம்பிக்கைகளை பற்றி பேசக்கூடிய ஆதாரங்களாக இருந்தாலும் சரி, அல்லது இபாதத்துகள் சம்பந்தமான விடயங்களை பற்றி பேசக்கூடிய ஆதாரங்களாக இருந்தாலும் சரி, ஒழுக்கங்களை பற்றி பேசக்கூடிய, விழுமியங்களை பற்றி பேசக்கூடிய, சமூக வாழ்க்கையை பற்றி பேசக்கூடிய சகல விடயங்களையும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் வழிகாட்டி இருக்கிறார்களோ அந்த அத்தனை விஷயங்களும் மார்க்க ஆதாரங்கள் என்கின்ற வட்டத்துக்குள்ளே வந்துவிடும். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, உண்மையில் மார்க்க ஆதாரங்கள் என்பவை அல்லாஹுடைய நியாமத்தாக இருக்கிறது. அல்லாஹின் புறத்திலே இருந்து இந்த மனித சமுதாயத்திற்கு அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா வழங்கக்கூடிய நியாமத்து தான் இந்த மார்க்க ஆதாரங்கள், குர்ஆன் சுன்னாவுடைய வழிகாட்டல்கள் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அல் குர்ஆனிலே சூரத்துல் ஆல இம்ரானில் கூறுகின்ற பொழுது, லகது மன்னல்லாஹு அலல் முஃமினீன இஸ் பஅஸ ஃபீஹிம் ரசூலம் மின் அன்ஃபுஸிஹிம். அல்லாஹ் மூமின்களுக்கு அருள் பாலித்திருக்கிறான். லகது மன்னல்லாஹு அலல் முஃமினீன், மூமின்களுக்கு அருள் பாலித்திருக்கிறான். எதை கொண்டு அருள் பாலித்திருக்கிறான் என்றால், அவர்களில் ஒரு தூதரை அவர்களிலிருந்தே அனுப்புகிற அந்த விடயத்தின் மூலம் அல்லாஹ் மூமின்கள் மீது அருள் பாலித்திருக்கிறான். அவர்களுக்கு வேதத்தை ஓதி காட்டுகிறார், அவர்களை பரிசுத்தப்படுத்துகிறார். அப்போ வேதத்தை ஓதி காட்டுவது, அவர்களை பரிசுத்தப்படுத்துவது என்பது அல்லாஹின் புறத்திலே இருந்து மூமின்களுக்கு வழங்கப்பட்ட நியாமத் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிலே சொல்கிறான். அன்புள்ள சகோதரர்களே, மார்க்க ஆதாரங்கள் என்று வருகின்ற பொழுது அது குர்ஆனோடு மாத்திரம் நின்று விடுவதில்லை. குர்ஆனுக்கு சமமானது தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீதுகளும். குர்ஆனுக்கும் ஹதீதுக்கும் இடையில் நாங்கள் எந்த வேற்றுமையும் காட்டக்கூடாது. ஏனென்றால் இரண்டுமே யாரிடத்திலே இருந்து வந்திருக்கிறது? அல்லாஹ்விடத்திலே இருந்து வந்திருக்கிறது. எனவே மஸ்தர், அது வந்த மூலாதாரம் இறைவனிடத்திலே இருந்து வந்திருக்கிறது. எனவே அல் குர்ஆனும் சட்டங்களை சொல்லக்கூடியது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல்களும் சட்டங்களை சொல்லக்கூடியது. அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்விடத்திலே இருந்து வஹியாக பெற்று நமக்கு அறிவிக்கிறார்கள். எனவே சலஃபுஸ் சாலிஹீன்கள் யாருமே அல் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் இடையில் சட்டங்களை பெறுகின்ற விஷயத்தில் ஏற்றத்தாழ்வுகளை காட்டியதில்லை. அல் குர்ஆனுக்கு என்ன மதிப்பு இருக்கிறதோ அதே மதிப்பை நாங்கள் 100% எதற்கும் கொடுக்க வேண்டும்? ஹதீஸுக்கும் கொடுக்க வேண்டும். அல் குர்ஆனை உயர்த்தி ஹதீஸை நாங்கள் என்ன செய்யக்கூடாது? தாழ்த்தக்கூடாது. இதற்கு நிறைய வசனங்கள் அல் குர்ஆனிலே வந்திருக்கிறதை நாங்கள் பார்க்கலாம். அல் குர்ஆனிலேயே அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுமாறு நமக்கு சொல்கிறான். உதாரணமாக சூரா இப்ராஹீமில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்ற பொழுது, கிதாபுன் அன்ஸல்நாஹு இலைக லிதுக்ரிஜன் நாஸ மினல் ظுலுமாத்தி இலன் நூர். நாம் இந்த வேதத்தை உமக்கு இறக்கியிருக்கிறோம், நீங்கள் மக்களை இருள்களிலே இருந்து வெளியெடுத்து அவர்களை ஒளியின் பக்கம் கொண்டு செல்வதற்காக என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அப்போ இந்த இடத்தில் மக்களை இருள்களிலே இருந்து வெளியேற்றி ஒளியின் பக்கம், பேரொளியின் பக்கம் கொண்டு செல்வதற்காக இந்த வேதத்தை நாம் இறக்கியிருக்கிறோம் என்று யாரை பார்த்து அல்லாஹு தஆலா சொல்கிறான்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், லிதுக்ரிஜன் நாஸ, மக்களை நீங்கள்
வெளியெடுப்பதற்காக வேண்டி, மினல் லுலுமாத்தி இலன் நூர். அப்போ ரசூலுல்லாவுடைய பணியும் அல் குர்ஆனுடைய பணி தான். அல் குர்ஆனுடைய பணி எதுவோ அதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் செய்தார்கள். எனவே அல் குர்ஆனுக்கும் ஹதீதுக்கும் இடையில் நாங்கள் எந்த ஒரு வேற்றுமையும் என்ன செய்யக்கூடாது சகோதரர்களே, காட்டக்கூடாது. இது மிக முக்கியமான ஒரு அடிப்படை. அதே மாதிரி அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சூரத்துல் பக்ராவிலே சொல்லுகின்ற பொழுது, وَأَنزَلَ مَعَهُمُ الْكِتَابَ بِالْحَقِّ لِيَحْكُمَ بَيْنَ النَّاسِ فِيمَا اخْتَلَفُوا فِيهِ. மனிதர்கள் கருத்து வேறுபாடுபடுகின்ற விஷயங்களில் சரியான தீர்ப்பை வழங்குவதற்காக வேண்டி. அப்போ அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனை இறக்குகிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் வஹி அறிவிக்கப்படுகிறது. அதை கொண்டு மக்கள் மத்தியில் அவர்கள் என்ன செய்கிறார்கள், வழிகாட்டுகிறார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்கள். அப்போ இந்த மாதிரியான வசனங்களிலே இருந்து நாங்கள் எதை விளங்குகிறோம்? முதலாவது அடிப்படை, அல் குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் இடையில் எந்த ஒரு வித்தியாசத்தையும் நாங்கள் என்ன செய்யக்கூடாது, காட்டக்கூடாது. ஏனென்றால் இந்த பகுதியிலிருந்து நிறைய பிழையான சிந்தனைகள் உருவாகி இருக்கின்றன. சிலர் எதை மட்டுமே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்வார்கள், குர்ஆனை மட்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்வார்கள். அது ஒரு தனியான ஒரு தலைப்பு. சிலர் அல் குர்ஆன் வந்த வழியையும் ஹதீஸ் வந்த வழியையும் ஒப்பிட்டு காட்டி, அல் குர்ஆன் வந்த வழி பல வழிகளினூடாக வந்திருக்கிறது, ஹதீஸ் அப்படி வரவில்லை, அது தனிநபர்களூடாக வந்திருக்கிறது. எனவே அல் குர்ஆனுக்கு இருக்கக்கூடிய அந்த வந்த வழியினுடைய அந்த வெயிட் எதுக்கு இல்லை, ஹதீஸுக்கு இல்லை. அப்படி என்று சொல்லி இரண்டுக்கு மத்தியில் என்ன ஏற்படுத்துகிறார்கள், ஏற்றத்தாழ்வுகளை ஏற்படுத்துகிறார்கள். அப்படி ஏற்படுத்துவதே வழிகேட்டினுடைய ஆரம்பமாக இருக்கிறது என்பதை நாங்கள் முதலில் அடிப்படையில் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்போ மார்க்க ஆதாரங்களை நாங்கள் அணுகுகின்ற பொழுது முதலாவது விஷயம், குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் இடையில் வித்தியாசம் எதையும் நாங்கள் என்ன செய்யக்கூடாது, காட்டக்கூடாது. இரண்டுமே சட்டவாக்கத்தில் சமமானவை, இரண்டுக்கும் இடையில் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை என்பதை நாங்கள் ஆரம்பமாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மார்க்க ஆதாரங்களை பொறுத்தவரையில் பொதுவாக முஸ்லீம் சமுதாயத்திடத்தில் மிகப்பெரிய ஒரு மதிப்பு இருக்கிறது. அல்லாஹ்வுடைய ஒரு குர்ஆன் வசனத்திற்காக அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கக்கூடியவர்கள். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவுக்காக தான் நாங்கள் வாழுகிறோம். அப்போ எங்களுக்கு அல் குர்ஆனின் மீதும் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவின் மீதும் மிகப்பெரிய ஒரு மதிப்பு இருக்கிறது. இந்த மதிப்பை லேசாக யாராலும் என்ன செய்ய முடியாது, சிதைக்க முடியாது. இப்பொழுது ஒருவர் சொல்கிறார், நீங்கள் அல் குர்ஆனை நம்பக்கூடாது என்று சொல்கிறார். இந்த சமுதாயம் அதை ஏற்றுக்கொள்ளுமா என்றால் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளாது. அதே மாதிரி ரசூலுல்லாவை நீங்கள் ரசூலுல்லாவுடைய வழிகாட்டல்களை ஏற்றுக்கொள்ளாதீர்கள் என்று ஒருவர் நேரடியாக சொல்லுகின்ற பொழுது யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். பாமரர்கள் முதல் அறிஞர்கள் என்று யாரெல்லாம் இருக்கிறார்களோ எல்லோருமே மார்க்க ஆதாரத்தின் மீது அவ்வளவு பெரிய ஒரு அன்பும் பரிவும் பற்றும் வைத்திருக்கிறார்கள். அப்போ இப்படியான ஒரு மதிப்பு மார்க்க ஆதாரத்தில் இருக்கிறது, மக்களுக்கு இருக்கிறது என்கிற விஷயத்தை உணர்ந்த இஸ்லாத்தினுடைய எதிரிகள், இஸ்லாத்திற்கு புறம்பாக செயற்படக்கூடியவர்கள் நேரடியாக அல் குர்ஆனை நீங்கள் நம்பக்கூடாது என்கிற வழியில் கூறாமல் உள்ளார்த்தமாக நுழைந்து அல் குர்ஆனுடைய வசனங்களுடைய கருத்துக்களை சிதைப்பது, அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல்களை என்ன பண்ணுவது, சிதைப்பது, இப்படியான செயற்பாடுகளிலே ஈடுபடுவதை நாங்கள் பார்க்கலாம். ஏனென்றால் நேரடியாக அல் குர்ஆனை ஏற்றுக்கொள்ளாதீர்கள், சுன்னாவை ஏற்றுக்கொள்ளாதீர்கள் என்று சொன்னால் அது எந்த விதமான பயனையும் தராது. அதனால தான் இவர்கள் கையாளக்கூடிய வழி என்னவென்று கேட்டால், அல் குர்ஆனையும் சுன்னாவையும் விட்டு மனிதர்களை என்னென்ன அடிப்படைகளிலெல்லாம் தூரமாக்கலாம் என்கின்ற பல சிந்தனைகளை என்ன பண்ணினார்கள், உருவாக்கினார்கள். அப்படியான சிந்தனைகளின் பயனாக குர்ஆனிலிருந்தும் சுன்னாவிலிருந்தும் இந்த சமுதாயத்தை மெல்ல மெல்ல கலட்டி எடுத்து தூரமாக்குகின்ற ஒரு பாரதூரமான ஒரு சமுதாயத்திலே நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே, வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
அதனால தான் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அல் குர்ஆனிலே முதலாவது இந்த மார்க்கத்தினுடைய அந்த ஆதாரங்களை எப்படி விளங்க வேண்டும் என்பதை சொல்லுகின்ற பொழுது அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், வயுசல்லிமு தஸ்லீமா. வயுசல்லிமு தஸ்லீமா. வயுசல்லிமு தஸ்லீமா என்று சொன்னால் என்ன? முழுமையாகவே அடிபணிந்து விடுவது. ஒரு குர்ஆன் வசனம் வருகிறதா அல்லது ஒரு ஹதீது வருகிறதா, வயுசல்லிமு தஸ்லீமா, முழுமையாகவே அதற்கு என்ன செய்து விட வேண்டும்? அடிபணிந்து விட வேண்டும். எங்களுடைய மனதில் ஒரு சஞ்சலம் கூட வந்துவிடக்கூடாது. அல்லாஹுடைய ஒரு சட்டம் சொல்லப்படுகின்ற பொழுது, ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு சுன்னாவுடைய ஒரு வார்த்தை சொல்லப்படுகின்ற பொழுது மனதில் ஒரு சிறிய நெருடல்கள் கூட வராமல் அதை அப்படியே முழுமையாக என்ன செய்து கொள்ள வேண்டும்? உள்வாங்கி கொள்ள வேண்டும். அப்போ நுசூசு ஷராயியா, மார்க்க ஆதாரங்கள் என்று வருகின்ற பொழுது எங்களுடைய சிந்தனைக்கு முதலாகவே, எங்களுடைய சிந்தனைக்கு ஆரம்பமாகவே நாங்கள் கட்டுப்படுதல் என்ற ஒரு விஷயத்துக்குள் வந்துவிட வேண்டும். எந்த ஒரு குர்ஆன் வசனமாக இருந்தாலும் சரி, ஹதீதாக இருந்தாலும் சரி, முதலாவது மன்ஹஜ் என்ன? அது சொல்வது உண்மைதான். சுன்னாவிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டல்கள் அத்தனையும் உண்மைதான், அதில் எந்த பிழையும் இருக்க முடியாது என்று சொல்லி நம்மை முழுமையாக என்ன செய்து விட வேண்டும்? குர்ஆனுக்கும் ஹதீதுக்கும் அடிபணிய வைத்து விட வேண்டும். இதுதான் முதலாவது நாங்கள் கடைபிடிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்பதை அன்புள்ள சகோதரர்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இதுக்கு சொல்லுவார்கள் அத்தஸ்லீமுத்தாம். இதற்கு என்ன சொல்லுவார்கள்? அத்தஸ்லீமுத்தாம், சம்பூர்ணமாக அடிபணிந்து விடுவது. அது எங்களுடைய ஆசாபாசங்களுக்கோ அல்லது எங்களுடைய சிந்தனைகளுக்கோ அல்லது சுய விருப்பு வெறுப்புகளுக்கோ இடம் தராமல் முழுமையாக அந்த ஆதாரத்திற்குள்ளேயே நாங்கள் வந்துவிட வேண்டும். எங்களுடைய சிந்தனையை ஆதாரத்துக்கு கட்டுப்பட்டதாக நாங்கள் ஆக்க வேண்டும். ஆதாரம்தான் எங்களை ஆள வேண்டுமே ஒழிய நாம் ஆதாரங்களின் மீது ஆதிக்கம் செலுத்தக்கூடாது. குர்ஆன் சுன்னாதான் எங்களுக்கு தஹ்கீம், ஒரு தீர்ப்பை தர வேண்டுமே ஒழிய நாம ஒரு தீர்ப்பை என்ன பண்ண முடியாது? உருவாக்க முடியாது. இதற்கு சொல்லுவார்கள் அத்தஸ்லீமுத்தாம் என்று சொல்லுவார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இந்த மார்க்க ஆதாரங்களை அணுகின்ற விஷயத்தில் பொதுவாக சமூகத்திலே 3 வகையான சமுதாயத்தினர் காணப்படுகிறார்கள். 3 வகையான பிரிவினர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹுடைய வசனங்களை, வஹியை அணுகின்ற விஷயத்தில் 3 வகையான பிரிவுகள் பொதுவாக இருக்கிறது. நாம் எங்கு அலைந்து திரிந்தாலும் இந்த 3 பகுதியினர் தான் பொதுவாக இன்றைக்கு சமுதாயத்திலே இருக்கிறார்கள். அதில் முதலாவது பகுதியினர் அவர்கள் வஹியை ஏற்றுக்கொள்ளாதவர்கள். முஸ்லீம் சமுதாயத்திலேயும் பெயரோடு இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இருக்கிறார்கள், நாத்திக ரீதியாக சிந்திக்கக்கூடியவர்கள். இவர்கள் வஹியை அடிப்படையிலேயே மறுக்கக்கூடியவர்கள். வஹி என்பது ஒரு கட்டுக்கதை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள், அதற்கு எந்த பெருமானத்தையும் வழங்காதவர்கள். அப்போ இவர்கள் எப்படி வஹியை அணுகுவார்கள்? அல்லாஹ்வுடைய ஒரு குர்ஆன் வசனத்தை இந்த மாதிரியானவர்களிடத்திலே போய் நீங்கள் சொன்னால் அவர்கள் எப்படி அணுகுவார்கள்? வஹியை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அவர் எப்படி அணுகுவார்கள்? அப்படியானவர்கள் இந்த வஹியை எப்படி அணுகுவார்கள்? முழுக்க விஞ்ஞானபூர்வமாகத்தான் அவர்கள் பார்ப்பார்கள், அல்லது பௌதீகவியல் ரீதியாக இந்த வசனங்களை, குர்ஆன் வசனங்களை அவர்கள் ஆய்வு செய்வார்கள். ஏனென்றால் அவர்கள் நம்புவது எதை? வஹியையா விஞ்ஞானத்தையா? விஞ்ஞானத்தை. இந்த உலகம் தோன்றுகிறது, இயற்கையாக தோன்றியது, அது தானாக பரிணாமம் அடைகிறது, அது ஒரு காலத்தில் என்ன செய்ய போகிறது? தானாக மறையும், இந்த மாதிரியான விஷயங்கள். அப்போ அந்த இயற்கைவாதிகள் அல்லது விஞ்ஞானத்தை நம்பக்கூடியவர்கள் பொதுவாக எப்படி இந்த வஹியை நம்புவார்கள், வஹியை அவர்கள் அணுகுவார்கள் என்று சொன்னால் விஞ்ஞானபூர்வமாகத்தான் அணுகுவார்கள். அவர்களுடைய விஞ்ஞான ஆய்வுக்கு அது பொருத்தமாக இருக்க வேண்டும் என்று பார்ப்பார்கள், அல்லது தங்களுடைய பகுத்தறிவுக்கு அது ஒத்து வருகிறதா என்று பார்ப்பார்கள். இந்த அடிப்படையில் தான் எந்த செய்தியும் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். எந்த செய்தியாக இருந்தாலும் சரி, அவர்கள் விஞ்ஞானத்துக்கு ஒத்துப்போகக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று பார்ப்பார்கள். அப்படி இருக்கிறதா இல்லையா? இன்றைக்கு பொதுவாக
அது ஒரு தனியான ஒரு தலைப்பு சகோதரர்களே. நாத்திகர்கள் இந்த மாதிரி தான் எந்த ஒரு தகவலையும் அணுகுவார்கள். விஞ்ஞானத்துக்கு திருப்தி தரக்கூடியதாக, பகுத்தறிவுக்கு திருப்தி தரக்கூடியதாக இருக்குமேயாக இருந்தால் அதைத்தான் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களே ஒழிய வேறு எதையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இதற்கு நேர்காட்சிவாதம் இப்படி என்றெல்லாம் சொல்லுவார்கள். கண்ணுக்கு முன்னால் எது தெரிகிறதோ அதை மட்டும்தான் அவங்க நம்புவாங்க. கண்ணுக்கு அப்பால் இருக்கக்கூடிய விஷயங்களை அவர்கள் என்ன செய்வதில்லை, நம்புவதில்லை. மாவரா அத்தபியா, இந்த இயற்கைக்கு அப்பால் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள், நம்ப மாட்டார்கள். அவர்களுக்கு நாங்கள் விஞ்ஞானபூர்வமாக ஆராய்ச்சி செய்து பகுத்தறிவு ரீதியான தகவல்களை தொகுத்து கொடுத்தால் மாத்திரம்தான் அவர்கள் எந்த ஒரு தகவலையும் அணுகுவார்கள். இப்படி ஒரு சாரார் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு சாரார் எப்படியானவர்கள் என்று சொன்னால், அவர்கள் நேரடியாக குர்ஆனையோ அல்லது ஹதீதையோ மறுக்கக்கூடியவர்களாக தங்களை அடையாளம் காட்டிக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் குர்ஆன் ஹதீஸினுடைய திரைக்கு பின்னால் இருந்து வலிந்துரைகள் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆதாரங்களை தஹ்ரீஃப் பண்ணக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆதாரங்களுடைய இயல்புத்தன்மையில இருந்து வேறு கருத்துக்களை புகுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். இப்போ இந்த முதல் சாராருக்கும் இரண்டாவது சாராருக்கும் இடையில் என்ன வித்தியாசம் இருக்கிறது? அவங்க நம்பவே மாட்டார்கள். யாரு நம்புற மாதிரி நடிப்பார்கள். அதை ஒரு ஒரு அறிவுபூர்வமாக எப்படி சொல்லலாம், முனாஃபிக்குகள் இன்னும் கொஞ்சம் அறிவுபூர்வமாக விளங்கலை. நாத்திகர்கள் அவங்க எப்படி என்ன வகையில் மறுக்கிறார்கள்? இது குர்ஆன் ஹதீஸையும் ஏற்றுக்கொண்டு அந்த குர்ஆனும் ஹதீஸும் சொல்லாத விஷயங்களை அதை அவங்களுடைய சிந்தனைக்கு ஏற்றவாறு சொல்லக்கூடியவர்கள் பிதஅத்வாதிகள். விளங்கலை. கால சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி சொல்லுவாங்க, சுயமாக சிந்தி சொல்லுவாங்க. இது நாங்கள் சொல்லலாம். முதலாவது கூட்டத்தார் அந்த வார்த்தையே அடியோடு மறுக்கிறார்கள், குர்ஆனுடைய வார்த்தையே மறுக்கிறார்கள். அப்போ அவங்க அதுக்குள்ள கருத்துக்கு போவாங்களா? வார்த்தையை மறுக்கிறவர்கள் கருத்தை சிந்திப்பதற்கு போவாங்களா? அதே மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா என்பதையே மறுக்கக்கூடியவர்கள் அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறங்கிற ரெண்டாவது விஷயத்துக்கு போக மாட்டார்கள். அவங்க அடியோடைய என்ன பண்ணி விட்டார்கள், மறுத்து விட்டார்கள். அப்போ அவங்க இன்காருல் லஃபுல், அதாவது அந்த சொல்லையே மறுத்து அதற்கென்று ஒரு வெலுவை இல்லாமல் ஆக்கிடுவாங்க நாத்திகர்கள். இவர்கள் எப்படி என்றால் தஅதீலு தலாலாத்தில் நுசூஸ் ஷரய்யா, மார்க்க ஆதாரங்கள் தரக்கூடிய தலாலாத், அது உட்பொதிந்திருக்கக்கூடிய கருத்துக்கள், அது காட்டக்கூடிய வழிகாட்டல்கள், அந்த கருத்துக்களை இன்டிரெக்டாக மறுக்கக்கூடியவர்கள். யாராவது சொல்லுவாங்களா நீங்கள் இந்த சொல்லை ஏற்றுக்கொள்கிறீர்களா இல்லையாண்டு? அவர்கள் உடனே சொல்லுவார்கள், நாம் குர்ஆனை ஏற்றுக்கொள்கிறோம், அதே மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லுவார்கள். அப்போ இங்கு அவர்கள் சிதைப்பது எதை? அந்த குர்ஆனிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் புரியப்படுகின்ற பொருள்களை, விளக்கங்களை, அதாவது தஅதீலு தலாலாத்தில் மஅனா என்று சொல்லுவார்கள். அப்போ இந்த மாதிரி இரண்டாவது சாரார் இருக்கிறார்கள். இது மிக ஆபத்தான ஒரு விஷயமாக இன்றைக்கு பொதுவாக சமுதாயத்திலே சகோதரர்களை உருவாகி பெரிய ஒரு பிரச்சனையை என்ன செய்து கொண்டிருக்கிறது, மார்க்க ஆதாரங்களை அணுகிற விஷயத்தில் தோற்றுவித்து கொண்டிருக்கிறது. இதில் நான் நிறைய உதாரணம் சொல்லுவேன் இன்ஷா அல்லாஹ். சரி இன்ஷா அல்லாஹ். அந்த மாதிரி சுபார் வருவோம். நாம் இன்காரு சிஃபத்துகளை மறுப்பது, இந்த மாதிரியான வாதங்களுக்கு என்ன இருக்கும் என்றால் பொதுவாக ஒரு கவர்ச்சி ஒன்றிருக்கும். ஒரு கவர்ச்சி பூர்வமான ஒரு விளக்கத்தை சொல்லி ஹதீஸில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை என்ன பண்ணி விடுவார்கள், திசை திருப்பி விடுவார்கள். அப்படியான ஒரு சூழ்நிலை இருக்கும். இவர்கள் இரண்டாவது சாரார்.
மார்க்க ஆதாரங்களை அணுகுவதில். மூன்றாவது அன்புள்ள சகோதரர்களே, மார்க்கம் சொல்லக்கூடிய அந்த ஆதாரத்தின் அல்ஃபாதுகளையும் சொற்களையும் நம்புவார்கள். அதில் உள்ள மானா, அது என்ன கருத்தை தருகிறதோ அதையும் நம்புவார்கள். இப்போ மூணாவது சாரார் தான் யார் என்று கேட்டால் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தினர். அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தினர் அது சொல்லக்கூடிய சொல்லையும் ஏற்றுக்கொள்வார்கள். அது என்ன கருத்தை தருகிறதோ அதை அப்படியே உள்வாங்கிக் கொள்வார்கள். இதுக்குத்தான் நாங்கள் சொல்லுகிறோம் இத்திபா. இதற்கு நாங்கள் என்ன சொல்லுகிறோம்? இத்திபா என்று சொல்லுகிறோம், பின்பற்றுதல். பின்பற்றுதல் என்றால் என்ன? நாம விளங்கின ஒரு விளக்கத்தை பின்பற்றுவதா, அல்லது குர்ஆனிலே இருந்து விளங்கப்படுகின்ற ஒரு விளக்கத்தை பின்பற்றுவதா? பின்பற்றுவது என்று சொன்னால் இன்னொருவரை பின்தொடர வேண்டும். இப்போ நாம் முழுமையாக குர்ஆனிலும் சுன்னாவிலும் என்ன உள்ளதோ அதை நாங்கள் பின்பற்றுவது தான் இத்திபா. அப்படி பின்பற்றுகின்ற பொழுது தான் அல்லாஹுடைய நேசம் நமக்கு கிடைக்கிறது. சகோதரர்களே, இந்த மூணையும் நீங்கள் கொஞ்சம் வாசித்து பார்த்தீர்களையாக இருந்தால் உங்களுக்கு தெளிவான ஒரு புரிதல் இந்த சமுதாயத்திலே எப்படி மார்க்க ஆதாரங்களை அணுகுகிறார்கள் என்கிற விஷயத்தில் எங்களுக்கு விளங்கும். அப்போ 3 வகையினர் இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த இரண்டாவது சாரார் பொதுவாக நேரடியாக தங்களுடைய மார்க்க விளக்கங்களை சொல்வதில்லை. அதற்கு கவர்ச்சிகரமான பல விளக்கங்களை சொல்வதற்கான காரணம் என்னவென்றால், மக்களிடத்திலே குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் ஒரு பெரிய மதிப்பு இருக்கிறது. அப்போ உடனடியாக ஒரு எதிர்ப்பு வந்துவிடும். வித்தியாசமான கருத்துக்களை என்ன செய்கின்ற பொழுது, சொல்கின்ற பொழுது மக்கள் மத்தியில் இருந்து ஒரு வகையான ஒரு எதிர்ப்பு வந்துவிடும் என்ற காரணத்தினால் வித்தியாசமான பிரயோகங்கள் அல்லது மக்களை கவரக்கூடிய வார்த்தைகள் இந்த மாதிரியான தெரிவுகளை அடிப்படையாக வைத்துத்தான் குர்ஆனையும் சுன்னாவையும் அவர்கள் என்ன பண்ணுவார்கள், அணுகுவார்கள் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம். அப்போ அன்புள்ள சகோதரர்களே, இந்த சிந்தனையை பொறுத்தவரையில் வரலாற்றை நாங்கள் எடுத்து பார்த்தோமையாக இருந்தால், இந்த வரலாற்றில் பொதுவாக எந்த வகையான ஒரு மறுப்பு நடந்திருக்கிறது? இஸ்லாமிய வரலாற்றை நாங்கள் பொதுவாக உற்று நோக்கினமையாக இருந்தால் எந்த வகையான மறுப்பு வந்திருக்கிறது? அதாவது நாத்திக ரீதியான மறுப்பு இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் தோன்றி இருக்கிறதா, அல்லது ரெண்டாவது நான் ஒரு வகையை சொன்னேனே, எது அதிகம்? ரெண்டாவது வகை தான் அதிகம். நம்ம வரலாற்றை நாங்கள் அதிகமாக எடுத்து பார்த்தோமையாக இருந்தால் அவர்கள் மார்க்க ஆதாரங்களை நிராகரிப்பவர்கள் அல்ல. அவர்கள் சொல்வதும் எதாகத்தான் இருந்திருக்கிறது, குர்ஆனாக இருந்திருக்கிறது. அவர்கள் சொல்வதும் சுன்னாவாகத்தான் இருந்திருக்கிறது. ஆனால் அவர்கள் வந்த வழி எது என்று கேட்டால் தஹ்ரீஃபுல் மானா, கருத்தை என்ன பண்ணுவது, சிதைப்பதாக இருந்திருக்கிறது. அப்போ வரலாற்றில் இப்படியானவர்களை உங்களுக்கு சொல்ல முடியுமா? முஅ்தஸிலாக்கள், அதே மாதிரி வேற ஜஹமியாக்கள், ஹவாரிஜிகள், இந்த மாதிரியான வழிகட்ட பிரிவினர்கள் அவர்கள் மார்க்க ஆதாரங்களை சிதைத்துத்தான் மக்கள் மத்தியில் என்ன பண்ணினார்கள், தங்களுடைய சிந்தனைகளை கொண்டு போனார்கள். அப்போ இதுக்கு நிறைய உதாரணங்களை நாங்கள் பார்க்கலாம். இந்த உதாரணங்கள் எல்லாம் எப்படி இருக்கும் என்று சொன்னால், அன்புள்ள சகோதரர்களே, சில அடிப்படைகளில் அவைகள் எங்களுக்கு வகுக்க முடியும். ஒன்று, மார்க்கத்தில் வாஜிபாக சொல்லப்பட்ட, இது கடமை அப்படி என்று சொல்லப்பட்ட விஷயங்களில் தங்களுடைய கருத்தை போட்டு அந்த வாஜிப் என்கிற தன்மையை எடுத்து விடுவது. ஒரு விஷயம் கடமை, இப்போ தொழுகை கடமை, ஜகாத்து கடமை, ஹஜ் என்பது கடமை, இப்படியான கடமையான வணக்கங்கள் இருக்கின்றன. இந்த கடமையான வணக்கங்களுக்குள் உட்புகுந்து தங்களுடைய சுய கருத்துக்களை சொல்லி கடமையுடைய கண்ணியத்தை முஸ்லீம் சமுதாயத்திலிருந்து என்ன பண்ணுவது, எடுத்து விடுவது. இந்த சிந்தனைகளுடைய பொதுவான தாக்கம் ஒன்று இப்படி இருக்கும். அல்லது எப்படி இருக்கும் என்று சொன்னால், அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் தடுத்த ஹராமாக்கப்பட்ட விஷயங்களுக்குள் தங்களுடைய சிந்தனையை புகுத்தி ஹராமை என்ன பண்ணுவது, ஹலாலாக ஆக்குவதற்கு முயற்சி செய்வது, தளர்த்துவது. தடை செய்யப்பட்ட சட்டங்களை என்ன பண்ணுவது, தளர்த்துவது. தஷ்ரீயான் ஒன்று கடமை என்று போடப்பட்ட விஷயங்களுடைய மகிமையையும் இல்லாமலாக்குவது. ஹராமாக்கப்பட்ட விஷயங்களுடைய பாரதூரத்தை மெல்ல மெல்ல என்ன பண்ணுவது, குறைப்பது, தளர்த்துவது. அப்போ பாவிகளுக்கு பாவங்களை செய்வதற்கான இலகுவான வாசல்களை அதை என்ன செய்யும், இந்த மாதிரியான சிந்தனைகள் திறந்து கொடுக்கும். அல்லது நம்பிக்கை சார்ந்த விஷயங்களுக்குள் நுழைவது. உதாரணமாக கபரு,
மஹ்ஷர் மைதானம், மீசான், சுராத்தல் முஸ்தகீம், சுவர்க்கம் நரகம், இந்த மாதிரியான மூமீன்களுடைய அசைக்க முடியாத அடிப்படை நம்பிக்கைகளுக்குள் நுழைந்து இந்த நம்பிக்கைகள் மீது பலவீனத்தை ஏற்படுத்துவது. கபூர் வாழ்க்கை மீதான நம்பிக்கை நமக்கு இருக்கிறது, சிறு பராயத்திலிருந்து அந்த நம்பிக்கையோடு நாங்கள் வளர்கிறோம். அதே மாதிரி சுவர்க்கம் நரகம், இந்த நம்பிக்கைகளை என்ன பண்ணுவது என்று சொன்னால் அசாத்தியமான ஒன்றாக, இப்படியெல்லாம் நடக்குமா என்று சந்தேகத்தை ஏற்படுத்துகிற விதமாக கருத்துக்களை என்ன பண்ணுவது, சொல்வது. அப்போ இந்த அடிப்படையில் சகோதரர்களே, வாஜிபுடைய கண்ணியத்தை எடுப்பது அல்லது ஒன்று ஹராமாக்கப்பட்ட விஷயத்தினுடைய பாரதூரத்தை என்ன பண்ணுவது, குறைப்பது, அல்லது முஸ்லிம்களுடைய அடிப்படை ஆழமான நம்பிக்கைகளை குறைத்து எந்த அளவுக்கு நாத்திகத்தின் பால் நகர்த்த முடியுமோ, அது 20% இருக்கலாம், அல்லது 40% இருக்கலாம், அல்லது ஒரு 80% இருக்கலாம். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுவது, நகர்த்துவது. இதுக்கு பல சூழல் காரணிகள், பல சிந்தனை காரணிகள் பின்னணிகளாக இருக்கின்றன. அப்போ இந்த தஹ்ரீஃபுன் நுசூஸ், நஸ்ஸுகளை, மார்க்க ஆதாரங்களை சிதைக்கக்கூடிய இந்த சிந்தனை என்ன வேலையை செய்கிறது என்று உங்களிடத்தில் ஒருவர் கேட்டால், இதை நீங்கள் பொதுவாக சொல்லலாம். எதை? கடமையினுடைய பிடிப்பை தளர்த்துவது. இரண்டாவது என்ன? ஹராமாக்கப்பட்ட விஷயங்களை அதனுடைய பாரதூரத்தை என்ன பண்ணுவது, குறைப்பது. உதாரணமாக நாங்கள் வட்டியை சொல்லலாம். வட்டி ஆரம்ப காலத்தில் தடை செய்யப்பட்டது எதற்காக என்று கேட்டால், இந்த மாதிரியான சிந்தனை உள்ளவர்கள் சொல்வார்கள், வட்டி ஆரம்ப காலத்தில் தடை செய்யப்பட்டது ஏழை எளிய மக்களுக்கு அது கஷ்டமாக இருந்தது. ஏழை எளிய மக்களிடத்திலிருந்து புலிகின்ற காரணத்தினால் தான் ஆரம்ப காலத்தில் எது தடை செய்யப்பட்டிருந்தது, வட்டி தடை செய்யப்பட்டிருந்தது. இப்பொழுது நீங்கள் பேங்கில் ஒரு டிபாசிட் வைக்கிறீர்கள், உங்களுக்கு தானாக வட்டி பணம் என்ன செய்கிறது, பேங்கிலிருந்து வருகிறது என்று சொன்னால், இந்த காசின் மூலம் நீங்கள் யாரையும் என்ன பண்ணவில்லை, கொடுமைப்படுத்தவில்லை. எந்த ஒரு ஏழையுடைய உழைப்பை நீங்கள் என்ன பண்ணவில்லை, சுரண்டவில்லை. எனவே தற்கால சிந்தனைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த வட்டியில் வரக்கூடிய அவாயிதுகள், மேலதிகமாக வரக்கூடியவைகள் என்ன பண்ணலாம், அனுமதி, அதை எடுப்பதற்கு அனுமதி இருக்கிறது. இந்த மாதிரியான ஃபத்வாக்கள். இப்போ இவைகள் என்ன செய்யும், வட்டியின் மீது நமக்கு இருக்கக்கூடிய கடுமையான அந்த எதிர்ப்பு உணர்வை மெல்ல மெல்ல என்ன பண்ணும், குறைத்து கொண்டு போகும். இந்த மாதிரியான சிந்தனைகள், இந்த மாதிரியான விஷயங்கள், இதுதான் இந்த தஹ்ரீஃபுன் நுசூஸினுடைய பின்னணியில் இருக்கக்கூடிய நோக்கங்களாக இருக்கிறது சகோதரர்களே. இப்போ வரலாற்றில் நாங்கள் பார்த்தோமையாக இருந்தால், உங்களுக்கு தெரிந்த உதாரணங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். ஆதாரங்களுக்குள் நுழைந்து இப்பொழுது நான் சொன்ன இந்த விஷயங்களை அவர்கள் சிதைப்பது. மாஷா அல்லாஹ், மானியூஸ் ஜகாத் எப்படி வாழ்நாள் ஒரு முறை. நான் கேட்குறது, இப்போ நீங்கள் சொல்கிறீங்க உதாரணங்கள் நவீன காலத்தோடு இணைந்த உதாரணங்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய காலத்தில் ஜகாத்து கொடுக்க மாட்டோம் என்று ஒரு கூட்டத்தார் வந்தார்கள். அப்போ அவங்க ஜகாத்துடைய ஹதீஸை ஏற்றுக்கொள்ளலையா, அல்லது ஜகாத் சம்பந்தமான குர்ஆன் வசனங்களை ஏற்றுக்கொள்ளலையா? அவங்க அது சமகாலத்தில் மீண்டும் மீண்டும் கொடுக்கணுமா என்ற பிரச்சனை. அதை விட இன்னும் ஒரு சிறந்த உதாரணம் இந்த உதாரணத்தில் இருக்கிறது. அவங்க என்ன குர்ஆன் வசனத்தை அடிப்படையாக வைத்து அந்த நிலைப்பாட்டுக்கு வந்தார்கள். ஜகாத்து இதுக்கு பிறகு தேவையில்லை, நபிகளார் இல்லை, தலைமை இருக்கிறது, ரசூலுல்லாஹ் இல்லை. அப்போ ஹுத் மின் அம்வாலிஹிம் சதகத்தன், நபியே நீங்கள் அவர்களுடைய பொருளாதாரத்திலிருந்து ஜக்காத்தை எடுங்க என்ன அல்லாஹு தஆலா சொல்கிறான். இப்பொழுது ஜக்காத்தை எடுப்பதற்கு யார் இல்லை? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லை. ஆகவே நாங்கள் எதை கொடுக்க மாட்டோம் என்று சொன்னார்கள்? ஜக்காத்தை கொடுக்க மாட்டோம் என்று சொன்னார்கள். அப்போ குர்ஆன் வசனத்தை தான் அவர்கள் சொன்னார்கள். அவர்களுடைய உள்நோக்கம் ஜக்காத்து கொடுக்கக்கூடாது என்பது. ஜக்காத்தினுடைய சட்டத்தின் மீது ஒரு வெறுப்பு இருந்திருக்கலாம், அதாவது அந்த கடமையிலிருந்து ஏதாவது தப்பி விடுவோம் அப்படிங்கிற ஒரு உள்நோக்கம், சிந்தனைகள் இருக்கலாம்.
அப்போ இதை போய் நாங்கள் மக்கள் மத்தியில் குர்ஆனையும் ஹதீஸை நம்பக்கூடிய ஒரு சமுதாயத்திடத்திலே போய் சொன்னால் ஏற்றுக்கொள்வார்களா? ஜக்காத்து கடமை இல்லை என்று சொன்னால் ஏற்றுக்கொள்வார்களா? ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்போ மின் தாஹிலின் நுசூஸ் நஸ்ஸுகளின் உள்புறத்திலே இருந்தே தன்னுடைய நோக்கங்களை என்ன பண்ணுவது சகோதரர்களை நிறைவேற்றுவதற்கு முயற்சிப்பது. இதை நாங்கள் உதாரணமாக சொல்லலாம். அதே மாதிரி சூஃபியாக்களை பொறுத்தவரையில் அவங்க எல்லாத்தையுமே மாற்று வழக்கம் தான் சொல்லுவார்கள். பொதுவாக இந்த எல்லாம் இறைவன் அப்படிங்கிற ஜஹமியாக்களுடைய சிந்தனை பிரிவு உள்ளவர்கள், எல்லாம் அல்லாஹ் அப்படிங்கிற அந்த கோட்பாடு இருக்கக்கூடியவர்கள் எல்லா வணக்க வழிபாடுகளையும் பொதுவாக என்ன பண்ணுவார்கள் என்று சொன்னால் மாற்று வழக்கம் தான் கொடுப்பார்கள். இப்போ அஸ்ஸலா என்று சொன்னால் என்ன? தொழுகை. அப்போ தொழுகை என்பது நாங்கள் ஐவேளை கடமையாக தொழக்கூடிய விஷயத்துக்கு சொல்லுவோம். ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்க என்றால் அஸ்ஸலா என்பது சிலத்துன், இறைவனோடு ஏற்படுகின்ற நெருக்கம், இறைவனோடு இரண்டரை கலக்கிறன்ற சிந்தனை தானே அவங்களுடைய அடிப்படை. அப்போ இறைவனோடு நெருங்குதல் அப்படின்னு தொழுகைக்கு என்ன பண்ணினார்கள்? விளக்கம் கொடுத்தார்கள். அதே மாதிரி நோன்புக்கு என்ன சொன்னார்கள்? இரகசியங்களை மறைப்பது என்று சொன்னார்கள். ஏன்னா நோன்புக்கு ஒன்றை தடுத்து வைப்பது, மறைப்பது அப்படின்ற கருத்தும் இருக்கிறது. அப்போ அந்த கருத்தை எடுத்துக்கொண்டு என்ன சொன்னார்கள் என்றால் ரகசியங்கள், ஞான விஷயங்களை மறைத்து வைத்து கொண்டிருப்பது என்று சொன்னார்கள். ஹஜ்ஜி என்று சொன்னால் என்ன? நம்மிடத்தில் பிரபலியமாக உள்ள நம்ம அறிஞ்சு வைத்திருக்கிற ஹஜ்ஜி, அதற்கென்று அர்கானுகள் இருக்கி, ஷுரூத்துகள் இருக்கி, வாஜிபுகள் இருக்கி, நாங்கள் விளங்கியிருக்கிறோம். ஆனால் அவங்க ஹஜ்ஜிக்கு என்ன விளக்கம் சொன்னார்கள்? ஹஜ்ஜு என்றால் தமிழில் என்ன மொழிபெயர்ப்பு ஒன்று இருக்கிறது, அதுக்கு பொருள் என்ன? பிரயாணம் செய்வது. அப்போ அல்லாவை நோக்கி என்ன பண்ணுவது? பிரயாணம் செய்வது. அல்லாவை நோக்கி பிரயாணம் செய்வது தான் என்ன? ஹஜ்ஜு. இப்படி குர்ஆன் ஹதீஸிலே வரக்கூடிய கடமைகள் எல்லாவற்றிற்கும் என்ன பண்ணினார்கள் என்று சொன்னால் தங்களுடைய சிந்தனைக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு கருத்தை கொடுத்து அந்த கடமைகளை சிதைத்தார்கள். அப்போ இவங்களுடைய சிந்தனையில் அவங்க முஸ்லீம்கள் என்கிற அடிப்படையில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் ஹஜ்ஜு கடமைன்னு அவங்க சொல்லுவாங்களா? இந்த மாதிரி கருத்து சொல்லக்கூடியவர்கள் ஹஜ்ஜு கடமை என்று சொல்லுவார்களா? நோன்பு கடமை என்று சொல்லுவார்களா? தொழுகை கடமை என்று சொல்லுவார்களா? இல்லை. அது அல்லாஹ்வை நெருங்குவதற்கான ஒரு வழிமுறை, ஒரு டூல் தானே ஒழிய 5 நேரமும் தொழுவது கடமை என்கிற விஷயம் இல்லை என்று சொல்வார்கள். அப்போ இவர்கள் எங்கிருந்து வந்திருக்கிறார்கள்? ஆதாரத்திற்குள் இருந்தே தான் வெளிப்பட்டு அந்த ஆதாரத்தில் சொல்லப்படுகின்ற கடமைகளை சிதைக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இது வரலாற்றிலே வந்திருக்கக்கூடிய விஷயம். அதே மாதிரி சகோதரர்களை நீங்கள் பார்க்கலாம், இந்த மலக்குமார்களுக்கும் ஷைத்தான்களுக்கும் ஒரு விளக்கம் வரலாற்றிலே சொன்னார்கள். நல்ல சக்தி என்பது எது? மலக்குமார்களாகவும், தீய சக்தி என்பது எது? ஷைத்தான்களாகவும் சொன்னார்கள். இந்த மாதிரியான சிந்தனையெல்லாம் நாங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு சகோதரர் சொன்னது போல மோத்தசிலாக்கள் அல்லாஹுடைய சிபத்துகளை மறுத்தார்கள். ஜஹமியாக்கள் அல்லாஹுடைய எல்லா சிபத்துகளையுமே மறுத்தார்கள். அல்லாஹ் ராசிக், அல்லாஹ் பேசக்கூடியவன், அல்லாஹ் பார்ப்பவன், அல்லாஹ்வுடைய சிபத்துகள் கொஞ்சம் சொல்லுங்க அப்போ. கேட்பவன், குட், இறங்குபவன். அர் ரஹ்மானு அலல் அர்ஷி இஸ்தவாக், அல்லாஹ் அர்ஷிக்கு மேலால் உயர்ந்து விட்டான். அப்போ நிறைய சிபத்துகள் இருக்கென்ன? அல்லாஹ் சிரிக்கிறான் என்று வருகிறது, அல்லாஹ் கோபப்படுகிறான் என்று வருகிறது. இந்த அல்லாஹ்வுடைய பண்புகள், இந்த பண்புகளை நாங்கள் எப்படி நம்பணும்? எப்படி சொல்லப்பட்டிருக்கிறதோ அதனுடைய நேரடி கருத்திலே நாங்கள் நம்ப வேண்டும். அப்போ என்ன பண்ணக்கூடாது? தஷ்பீஹ் பண்ணக்கூடாது, தஅவீல் பண்ணக்கூடாது, அதே மாதிரி தம்சீல் பண்ணக்கூடாது, தஅத்தீல் பண்ணக்கூடாது. தஅத்தீல் தஷ்பீஹ் பண்ணுறவங்க யாராக இருப்பாங்க? தஷ்பீஹ் பண்ணக்கூடியவர்கள் யார்? முஷப்பிஹாக்கள். முஷப்பிஹா சரியா? அஹ்லுல் ஹுலூல் வல் இத்திஹாத், அல்லாஹ் போல தான் எல்லாம் என்று சொல்லக்கூடியவர்கள், படைப்பினங்கள் எல்லாமே அல்லாஹ் என்று சொல்லக்கூடியவர்கள். முஅத்திலா, தஅத்தீல் பண்ணக்கூடியவர்கள் யார்? முஅ்தஸிலாக்கள்.
தாத்தீல் பண்ணக்கூடியவர்கள் யார்? அப்படி ஒன்றே இல்லைன்னு சொல்லக்கூடியவங்க, அல்லாஹ் பேச மாட்டான் என்று சொல்லக்கூடியவர்கள், அல்லாஹ் பார்க்க மாட்டான் என்று சொல்லக்கூடியவர்கள், அல்லாஹ் சிரிக்க மாட்டான். தாத்தீல் என்று சொன்னால் கருத்தை பாழ்படுத்துவது, அப்படி ஒரு கருத்து இல்லை என்று சொல்லுவது. தாவீல் பண்ணக்கூடியவர்கள் யார்? ஜஹமியாக்கள் தாத்தீல் பண்ணுறதுல உச்சத்தில் இருக்கக்கூடியவர். முத்தஸிலாக்களை விட தீவிரமானவர்கள் யார்? ஜஹமியாக்கள். எந்த ஒரு சிபத்தையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். முத்தஸிலாக்கள் ஒரு சில சிபத்துகளை மட்டும் ஏற்றுக்கொள்வார்கள். ஜஹமியாக்கள் எந்த சிபத்தையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்போ தாவீல் பண்ணக்கூடியவர்கள் யார்? அஷாரியாக்கள். இப்போ கை என்று வந்துவிட்டால் அதுக்கு என்ன சொல்வது? சக்தி என்று சொல்வது. இப்போ ஹலக்து பியதைய, என்னுடைய இரு கரங்களால் நான் படைத்தேன் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைத்த விஷயத்தை. அப்போ கைக்கு இவங்க என்ன விளக்கம் சொல்லுவாங்க? சக்தி என்பாங்க. அப்போ அல்லாஹ் இறங்கி வருகிறான் என்று சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ் இறங்கல, எது இறங்குது? அல்லாஹ்வுடைய அருள் இறங்குது. மறுமை நாளில் நரகத்தில் நரகவாதிகள் அல்லாஹு தஆலா போட்டு நிரப்பி விட்டு தன்னுடைய பாதத்தை நரகத்தின் மீது வைப்பான்னு வருகிறது. அப்போ அதுக்கு என்ன விளக்கம் சொல்லுவாங்க? அல்லாஹ்வுடைய கடுமை, அல்லாஹ்வுடைய ஷித்தத் என்று சொல்லுவாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய சிபத்துகள் சம்பந்தமாக எதையுமே அவர்கள் நேரடி பொருளிலே விளங்க மாட்டாங்க. அதுக்கு ஒரு மாற்று விளக்கத்தை என்ன பண்ணுவார்கள்? கொடுப்பார்கள். இதனால வரலாற்று பார்க்கலாம். இப்போ ஜஹமியாக்கள் ஏன் அல்லாஹ்வுடைய சிபத்துகளை மறுத்தாங்க? அங்கே தான் இந்த பாடத்தோடு தொடர்பான விஷயம் இருக்குது. அல்லாஹ்வுடைய சிபத்துகளை ஏன் ஜஹமியாக்கள் மறுத்தார்கள்? சக மனிதர்களோடு அல்லாஹ்வுக்கு ஒரு சிபத்து இருக்கின்னா மனிதனுக்கு ஒரு தொடர்பு வந்துடும். ஒப்பிட்டு பார்த்ததனுடைய விளைவு அதை மறுத்தது. ஒப்பிட்டு பார்த்ததனுடைய விளைவால் மறுத்தார்கள். என்ன சொன்னாங்கன்னா, தஅத்துத் என்று ஒன்று இல்லை அல்லாஹ்வுக்கு என்று சொன்னார்கள். தஅத்துத் என்று சொன்னால் என்ன? பல எண்ணிக்கை என்று ஒன்று வரவே வராது என்று சொன்னார்கள். பல எண்ணிக்கை, அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்பதை தவிர வேறொன்றும் இல்லை என்று சொன்னார்கள். அதுக்கு சொல்லுவாங்க முத்லகுல் வுஜூத். அகீதாவில் நாங்கள் படிக்க வேண்டிய முக்கியமான பகுதியில் இருக்கிற சகோதரர்கள், முத்லகுல் வுஜூத், அல்லாஹ் இருக்கிறான் அவ்வளவுதான். அல்லாஹ் பேசுகிறான்டா ரெண்டாகிடுது. அதை அல்லாஹ் இரக்கம் கொள்கிறான் என்று சொன்னால் மூன்றாகி விடுகிறது. அப்போ பண்புகளை சொல்ல சொல்ல இறைவனுக்கு தஅத்துது வந்துடும் என்று சொன்னாங்க. தஅத்துது என்ன? அதது என்றால் கவுண்ட், எண்ணிக்கை வந்துடும் என்று சொன்னாங்க. அப்போ அதனால் அல்லாஹ்வுக்கு எந்த பண்புமே இல்லை என்று ஒரே அடியாகவே என்ன பண்ணிவிட்டார்கள்? மறுத்து விட்டார்கள். அப்போ இவ்விடத்தை உள்ளமை என்ற ஒன்றை தவிர ஒன்றும் இல்லை என்ற ஒரு சிந்தனை இங்கிருந்து தான் உருவானிச்சு. அந்த பின்னணியிலான் எது வந்ததென்றால் சகோதரர்களே, வஹ்தத்துல் வுஜூத் என்கிற சிந்தனை வந்தது. வஹ்தத்துல் வுஜூத் என்கிற சிந்தனை எல்லாம் அல்லாஹ்ங்கிற சிந்தனை எதிலிருந்து வந்தது? இந்த சிந்தனையிலிருந்து தான் வந்தது. அப்போ அல்லாஹ் இருக்கிறான் என்பதில் கூட அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்தது. இப்போ அல்லாஹ் இருக்கிறான்டா, இருக்கிறதும் ஒரு பண்பு தானே. அல்லாஹ் இருக்கிறான் என்று சொன்னால் இருப்பதும் ஒரு பண்பு தானே. அப்போ அதுக்கு என்னன்னு கேட்ட உடனே அல்லாஹ் இருக்கிறான் என்பதை மனசில் நினைக்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் அல்லாஹ் இருக்கிறங்கிறது என்று சொன்னாங்க. முத்லகுல் வுஜூதி ஃபி ஷுஊர் வ ஃபி நஃப்ஸ், நம்மளோட மனசில் நம்ம நினைக்கிறோமே அல்லாஹ் இருக்கானு, அவ்வளவுதான். அல்லாஹ்க்கு ஒரு பண்புமே இல்லை அப்படி என்று சொல்லி ஒட்டுமொத்தமாகவே என்ன பண்ணி விட்டார்கள்? மறுத்து விட்டார்கள். அதே மாதிரி தான் மூத்தஸிலாக்கள் இப்போ உதாரணமாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆன் சொல்கிறான், வ கல்லம் அல்லாஹு மூசா தக்லீமா, அல்லாஹ் மூசாவோடு பேசினான், உறுதியாக பேசினான். நாங்கள் அஹ்லு சுன்னா வல் ஜமா எப்படி நம்புவோம்? அல்லாஹ் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களோடு பேசினான், அவனுக்கு அது எப்படி தகுமோ அப்படி பேசினான். அதுக்காக நாங்கள் மனிதனை மாதிரி சிந்திக்கலாமா? நாக்கு நம்ம மனிதன் என்ற அடிப்படையில் இரத்தம் இந்த மாதிரி சிந்திக்கலாமா? அப்படி அல்லாஹ் பேசினான். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் பேசியதை அவனே சொல்லுகிறான், நாம் என்னத்துக்கு மறுக்கணும்? ஆனால் இந்த பிழையான எந்த சிந்தனையும் கொண்டு வர மாட்டோம், இல்லைன்னு சொல்ல மாட்டோம், ஒப்பிடவே மாட்டோம். இதெல்லாம் நீங்கள் படிச்சிருக்கிறீங்க. மூத்தஸிலாக்கள் என்ன சொன்னாங்கண்டா, இப்போ அல்லாஹ் சொல்லிட்டானே, அல்லாஹ் சொல்லிட்டான் பேசுகிறேன், ஆனால் இவங்களுக்கு அந்த அல்லாஹ் பேசினான் என்பதில் ஒரு பிடிப்பு இல்லை. இப்போ அப்போ அதுக்கு என்ன வந்தாங்கண்டா, மின் தாஹிலின் நுசூஸ், நஸ்ஸுக்கு உள்ளே இருந்து வந்தாங்க. கல்லமைக்கு ஒரு கருத்திற்கு சோதிக்கிறது, தாக்குறது, காயப்படுத்துறது என்ற ஒரு கருத்து இருக்கிறது கல்லமைக்கு.
அப்போ கல்லமல்லாஹு மூசா தக்லீமாண்டா, மூசாவை அல்லாஹ் பல சோதனைகளை கொண்டு என்ன பண்ணினான், சோதித்தான் என்று சொன்னாங்க. பேசினான் என்ற கருத்தை மறுப்பதற்காக வேண்டி இப்போ குர்ஆனை மறுக்கலாமா? குர்ஆனை மறுக்க இயலாது. ஆனால் எதை மறுக்கலாமண்டா, தக்தீபு மஅனத் நஸ், அந்த ஆதாரத்தினுடைய கருத்தை மறுக்கலாம். அது வெளியே வழங்க மாட்டார். ஆதாரத்தினுடைய கருத்தை சிதைக்கின்ற பொழுது மக்களுக்கு அதை என்ன செய்ய மாட்டார், சோதர்களை வழங்க மாட்டார். இப்போ அப்படி ஒரு விளக்கம் சொன்னார்கள். அப்போ இந்த மாதிரி நாங்கள் வரலாற்றில் நிறைய விஷயங்களை பார்க்கலாம். இப்போ ஜஹமியாக்களுடைய உதாரணங்களை நீங்கள் பாருங்கள் அன்புள்ள சகோதரர்களே. அவங்க சுவர்க்கம் நரகம் அழிஞ்சு போகும் என்று சொன்னாங்க. சுவர்க்கம் நரகமும் ஒரு கட்டத்தில் என்ன செஞ்சு போய்த்திரும், அழிந்து போயிடும்னு சொன்னாங்க. மீசான், சிராத்துல் முஸ்தகீம் இதெல்லாம் அழிஞ்சு போகும்ண்டாங்க. ஏன்? நாங்கள் சிராத்துல் முஸ்தகீமை நம்புகிறோமா இல்லையா? இந்த நம்பிக்கையில் எங்களுக்கு சிறிய ஒரு சந்தேகம் வந்தாலே எங்களுக்குள்ள குஃப்ர் வருகிறது என்ற அர்த்தம். நம்ம நரகம், சுவர்க்கம், அல் ஜன்னத்து ஹக்குன் வன்னாரு ஹக்குன், உண்மை என்றே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடியவர்கள் லா யமூது ஃபீஹா வலா யஹ்யா, அங்கே மடிந்து பிறந்து மடிந்து கொண்டே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அப்போ சுவர்க்கமும் நிலையாக இருக்க போகிறது, நரகமும் என்ன செய்ய போகிறது, நிலையாக இருக்க போகிறது. அப்போ ஏன் ஜஹமியாக்கள் மறுத்தாங்க? இந்த சிந்தனைகளை படித்தா தான் சகோதரிகளே நாங்கள் வழிகட்ட சிந்தனைகளை நீங்களை என்ன பண்ணிக்கொள்ளலாம். அதற்காக ஒரு சில உதாரணங்களை மட்டும் உங்களோடு நான் உரையாடி கொள்கிறேன். உங்களுக்கு விளங்குற மாதிரிக்கு ஏன் மறுத்திருப்பாங்க? குல்லு ஷைஇன் ஹாலிகுன் இல்லா வஜ்ஹா, அல்லாஹ்வை தவிர எல்லாமே என்ன பண்ணிடும், அழிந்து போயிடும். அப்போ இதை கொஞ்சம் டெவலப் பண்ணினாங்க. அவங்க ஒரு பகுத்தறிவு ரீதியாக டெவலப் பண்ணினாங்க. எப்படி டெவலப் பண்ணி சொன்னார்கள்? உருவாகின்ற எல்லாமே அழியக்கூடியது. குல்லு ஹாதிஸின், அதுக்கு சொல்லுவாங்க ஹாதிஸ். இதெல்லாம் இந்த வழிக தவறான சிந்தனைகள் வரலாறு ரீதியாக இன்னும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஹாதிஸ் என்று சொன்னால் என்ன? ஒன்று உருவாகிறது என்று சொன்னால் அது அழியும். ஒரு ஆரம்பம் ஒன்று இருந்தால் அதுக்கு என்ன இருக்கும், முடிவு ஒன்று இருக்கும். அப்போ அதை மாதிரி தான் சுவர்க்கம் நரகம் என்ன செய்யப்பட்டு படைக்கப்பட்டிருக்கு, அது உருவாக்கப்பட்டிருக்கு. எப்படி இந்த உலகம் படைக்கப்பட்டிருக்கிறதோ அது அழியும் மாதிரி சுவர்க்கம் நரகம் என்ன செய்யும்ண்டாங்க, அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொன்னார்கள். ஆனால் இதனுடைய விளைவு என்ன? சுவர்க்கம் அழியும், நரகம் அழிஞ்சு போகும். இதனுடைய விளைவு என்ன? இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு ஒரு அர்த்தமே இல்லாமல் போயிடும். நம்ம எதுக்கு தொலை, நம்ம எதற்காக நோன்பு பிடிக்கிற, எதற்காக ஜக்காத்து கொடுக்குறோம், எதற்காக வாழுகிறோம்? அப்போ நாத்திகத்தினுடைய வேறே ஜஹமியாக்களிடத்துலேருந்து தோங்கியிருக்குன்னு நாங்கள் சொல்லலாம். ஒருத்தர் சொர்க்க நரகத்தில் நம்பிக்கை குறையத்தானே பாவங்கள் அதிகமாக செய்வது. அப்போ அன்புள்ள சகோதரர்களை, இப்படி வரலாறு என்ன பண்ணி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் தொடர்ந்து வந்து கொண்டிருப்பதையே நாங்கள் இன்றைக்கு சமுதாயத்திலே அவதானிக்கலாம். அன்புள்ள சகோதரர்களை, இந்த வரலாற்று விஷயங்களை, அதாவது அகீதாவில் உள்ள பிரிவுகளை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் ஒரு தலைப்பாக சந்தர்ப்பம் அமைகின்ற பொழுது நாங்கள் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ்.